Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும். வேளச்சேரியில் 61 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் வட மாநில நபர்கள் 2 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான முழு விவரங்களை செய்தியாளர் சாலமன் கூற கேட்கலாம். சென்னை வேளச்சேரி பேருந்து நிலையம் அருகே இன்று அதிகாலை சுமார் 61 வயது மிக்க ஒரு மூதாட்டி ஒருவர் இரத்த கரையுடன் அவர் நின்று கொண்டிருந்தார். குறிப்பாக அவ்வழியாக ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அவரிடம் அந்த மூதாட்டி லிஃப்ட் கேட்டபோது அப்போது அந்த நபர் அந்த மூதாட்டியை பார்த்தபோது அவருக்கு ரத்தம் வடிந்த நிலையில் இருந்ததால் அவர் மீது சந்தேகம் அடைந்து உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ரோந்து போலீஸாருக்கு அந்த நபர் தகவல் கொடுத்தார். தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த அந்த ரோந்து போலீசார் அந்த மூதாட்டியிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர் சற்று மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருந்ததாகவும் தெரிகிறது. மேலும் அந்த மூதாட்டியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்ட போது தன்னை சில நபர்கள் தாக்கி தன்னிடம் இருந்து மணி பர்ஸை பறித்து சென்று விட்டதாக அந்த நபர் மூதாட்டியிடம் தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் சந்தேகம் அடைந்த அந்த நபர் உடனடியாக வேளச்சேரி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார். தகவலின் பேரில் வேளச்சேரி போலீசார் சம்பவ இடத்திற்கு அந்த மூதாட்டியை உடனடியாக மீட்டு அருகில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று சிகிச்சைக்காக அனுமதித்திருக்கிறார். அப்போது அந்த மூதாட்டியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் பரிசோதனை செய்த போது தான் பெரிதளவிலான ஒரு அதிர்ச்சியானது காத்திருந்தது. குறிப்பாக அந்த மூதாட்டியை சிலர் இணைந்து இந்த பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதும் அவர்களோட பரிசோதனையில் தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக இது குறித்து வேளச்சேரி போலீசாருக்கு மருத்துவர்கள் தகவல் தெரிவித்ததின் பேரில் வேளச்சேரி போலீசார் உடனடியாக தனிப்படையை அமைத்தனர். குறிப்பாக சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட போது தான் 2 வடமாநில இளைஞர்கள் அந்த மூதாட்டியை தாக்கி பாலியல் வன்கொடுமை செய்திருப்பது தெரிய வந்திருக்குது. உடனடியாக சிசிடிவி காட்சிகள் அதே போன்று இருசக்கர வாகனத்தில் அந்த பதிவெண்ணை வைத்து தான் தற்போது போலீசார் 2 வடமாநில இளைஞர்களை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் வேளச்சேரியில் ஒரு உணவகத்தில் பணியாற்றி வருவதும் அவர்தான் இணைந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் போல இருக்கக்கூடிய அந்த மூதாட்டியை 3 பேர் இணைந்து கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாகவும் போலீசாரிடம் அந்த விசாரணையில் தெரிய வந்த அடுத்து அந்த 2 நபர்களிடம் மற்றொரு யாரெல்லாம் அந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்தார்கள் என்பது குறித்து தீவிர விசாரணையை நிகழ்த்தி வருகின்றனர். இது ஒருபுறம் இருக்க காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கமானதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்திருப்பதாக தங்களுக்கு தகவல் வந்தவுடன் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று அங்குள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் தொடர்புகளை பயன்படுத்தி தாங்கள் அந்த நபர்களை கைது செய்திருப்பதாகவும் 2 வடமாநில நபர்களை கைது செய்திருப்பதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு விளக்கமானது அளித்திருக்கிறார்கள். 2 மணி நேரத்திற்குள்ளேயே தாங்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்து விட்டதாகவும் சென்னை காவல்துறை தரப்பில் ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மேலும் யார் யாருக்கெல்லாம் இந்த வழக்கில் தொடர்பு இருக்கிறது என்ற கோணங்களில் வேளச்சேரி போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு வேளச்சேரி பகுதியில் ஒரு மூதாட்டியை இந்த போன்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்திருக்கக்கூடிய சம்பவம் சென்னையே ஒரு அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரத்தில் உடனடியாக காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. Full Moon Sale காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 31 ஒரு நாள் மட்டும்.